சுந்தரகாண்டம் 23வது சர்க்கம். அரக்கிகள் சீதைக்கு உபதேசம். ராவணனின் ஆணையை ஏற்ற அரக்கியர் ராவணன் தன் அந்தப்புரத்திற்கு போன பின் சீதையிடம் இவ்வாறு பேசினர். சீதை, உன்னை அடைய விரும்பும் ராவணனை எளியவனாக எண்ணிவிடாதே. அவன் புலஸ்தியரின் பேரன், மேதாவி, அரக்க இனத்திற்கே பிரபு. இப்படிப்பட்டவனுக்கு மனைவியாவது பெரும் பேறு அல்லவா என்றாள் ஒரு அரக்கி. ஏகஜடை என்ற மற்றொருத்தி, ஹே சீதே, புலஸ்தியர் பிரம்மதேவனின் மானச புத்திரர். விசிறவசு புலஸ்தியரின் மானச புத்திரர். அவருக்கே புத்திரன் இந்த ராவணன். இவ்வளவு பெருமை மிக்க ராவணனுக்கு மனைவியாக மறுப்பது ஏன் என்றாள். ஹரிஜடை என்பவளும் இவ்வாறே ராவணனின் பெருமைகளை சொல்லி அவனை மணக்கும்படி வற்புறுத்தினாள். மண்டோதரி பெண்களில் உயர்ந்தவள். அவளையும் பொருட்படுத்தாது உன்னை விரும்பி வந்தான் ராவணன் என்றனர் சிலர். பிறகு மற்றொருத்தி, ஓ சீதே, சூரிய சந்திரர்களும் அக்னியும் வாயுவும் ராவணனை கண்டு நடுங்குகின்றன. இவைகள் அவன் கட்டளைக்கு அடங்கி நடக்கின்றன. இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதிபனான ராவணனுக்கு மனைவியாவது உனக்கு அற்பமாக தோன்றுகிறதா? உன்னுடைய க்ஷேமத்தை வேண்டி இவ்வளவு சொன்னோம், நீ மறுத்தால் உன்னை கொன்று விடுவோம் என்றனர். 23வது சர்க்கம் முற்றிற்று. 24வது சர்க்கம். அரக்கப் பெண்டிர் சீதையை அதட்டுதல். கோரமான ராட்சசிகள் சீதையை வற்புறுத்தலானார்கள். சீதே, ராவணனின் அந்தப்புரத்தில் சிறந்த விரிப்புகள் உள்ளன. மானுட பெண்ணான நீ மானிடனுக்கே மனைவியாக விரும்புகிறாய். ராவணனிடம் சிக்கிய பின் இது நடைபெற முடியாது. ராமனை மறந்துவிடு. உலகில் கிடைக்கும் அனைத்து சுகங்களையும் இங்கு நீ அனுபவிக்கலாம். அரக்க மன்னன் ராவணனின் இச்சைக்கு உட்பட்டு கவலை நீங்கி வாழ். காட்டில் கந்தமூலம் புசித்து அரசிழந்து திரியும் அந்த ராமனை மறந்துவிடு என்று புத்திமதி கூறினர். ஓ அரக்கப் பெண்டிரே, நீங்கள் வற்புறுத்தி சொல்லும் பாபத்திற்கு காரணமானவை அந்த சொற்கள். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்கள் வற்புறுத்தலுக்கு நான் சம்மதிக்க முடியாது. என் பிரபு அரசிழந்தவரானாலும் அவரே என் குரு. கவர்ச்சிலை சூரியனையும், சசிதேவி இந்திரனையும், அருந்ததி வசிஷ்டரையும், ரோகிணி சந்திரனையும், லோபா முத்திரை அகத்தியரையும், சுகன்யை செவனரையும், சாவித்ரி சத்தியவானையும், தமயந்தி நளனையும், கேசினி சகரரையும் எவ்வாறு பிரியாது பின்பற்றுகின்றனரோ அவ்வாறே நானும் என் பதியான ராவனை பின்பற்றுவேன். சீதையின் பேச்சை கேட்டு சினமுற்ற அரக்கியர் மேலும் கடுமையாக அவரை மிரட்டினர். சிம்சுமா மரத்தடியில் மறைந்திருந்த ஹனுமான் இதனை உன்னிப்பாக கவனித்தார். அப்போது அரக்கியர் கூறிய ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவராய், ராவணனை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என சீதையை மிரட்டினர். சீதையோ பயந்தபடியும் கண்ணீரை துடைத்தபடியும் சும்சுமா விருட்சத்தை நோக்கி சென்றார். அப்போது வினதை என்ற அரக்கி சீதையிடம், சீதே, உனது பதிபக்தியை இதுவரை பிரகடனப்படுத்தியது போதும். உனது நலத்தை எண்ணி நான் இப்போது சொல்வதை கேள். அரக்க மன்னன் ராவணனை ஏற்றுக்கொள். அந்த நாடிழந்த ராமனை மறந்துவிடு. நல்ல அணிமணிகள் பூண்டு அழகு செய்து கொண்டு அனைத்து உலகங்களையும் ஆளும் பேரரசியாக இரு. இப்போது நாங்கள் சொல்லுகிறபடி செய்யவில்லையேல் உன்னை கொன்று விடுவோம், தின்று விடுவோம் என்று பயமுறுத்தினர். சிலர் உன் இதயத்தையும் தலையையும் கடித்து தின்று விடுவோம் என்றனர். அஜமுகி என்ற அரக்கி, இவளை துண்டு துண்டாக்கி பகிர்ந்து கொள்வோம். மதுவையும் புகையிலையும் கொண்டு வாருங்கள் என்றாள். அப்போது சூர்பனகை என்ற அரக்கி, இவள் மாமிசத்தை தின்றுவிட்டு நிகும்பலையில் கூத்தாடுவோம் என்றாள். அரக்கியரின் அதட்டல்களை கேட்ட அன்னை அச்சம் மிகுந்தவராய் அழுது புலம்பினார். 24வது சர்க்கம் முற்றிற்று. 25வது சர்க்கம். மனமுடைந்த சீதை. பயங்கரமான அரக்கியரின் கொடிய வார்த்தைகளை கேட்ட சீதை பயத்தால் நடுங்கியபடி இவ்வாறு சொன்னார். ராட்சசிகளே, என்னை உங்கள் விருப்பப்படி கடித்து தின்றுவிடுங்கள் என்றார். தனது கூட்டத்தை விட்டு தவறிவிட்ட பெண்மான் செந்நாய்களால் சூழப்பட்டு துன்புறுவது போல் துடித்தாள் சீதை. ஸ்ரீராமரை நினைத்து கலங்கினார். தலைவிரி கோலமாக மயங்கி கீழே விழுந்தார்.
துக்கத்தால் பீடிக்கப்பட்டு, ஓ ராமா, லக்ஷ்மணா, ஓ கௌசல்யே, சுமத்ரே என்று புலம்பினார். காலம் வரும் வரை மரணம் நேராது என்று பெரியோர் சொல்வது உண்மையே. ஸ்ரீராமனை பிரிந்து ராட்சசிகளால் பீடிக்கப்பட்டும் நான் உயிருடன் இருப்பதுவே இதற்குச் சான்று. காற்றில் அலைக்கழிக்கப்படும் கப்பல் போல் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். மலர்ந்த கமலம் போன்ற விழிகள் உள்ளவரும், சிங்கம் போன்ற பராக்கிரமத்தோடு கூடியவரும், செய்நன்றி உள்ளவரும், இனிய உள்ளவருமான என் பிரபு ராமனை பார்ப்பவரே பாக்கியசாலிகள். ஆத்மஸ்வரூபரான ராமரை பிரிந்த நான் இனி பிழைப்பது அரிது. இந்த துயரம் நேர நான் முன்பிறவியில் ஏதோ கொடிய பாபம் செய்திருக்க வேண்டும். இந்த அரக்கேரின் காவல் இல்லையென்றால் கடலில் இறங்கி ராமனை அடைந்து விடுவேன். ஆனால் உயிரை தன் இஷ்டப்படி விடுவதற்கும் மனித ஜென்மாவிற்கு சுதந்திரம் இல்லையே என்று புலம்பினார். 25வது சர்க்கம் முற்றிற்று. 26வது சர்க்கம். சீதை உயிரை விட தீர்மானித்தல். அரக்கியர் பிடியில் அகப்பட்டு பயமுறுத்தப்பட்டும் ஸ்ரீராமரை தியானித்தபடியும் உள்ளவளும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளுமான நான் உயிரோடு இருப்பது தகாது. ஸ்ரீராமரின்றி நான் எதனை அனுபவிக்க முடியும்? ஸ்ரீராமனை பிரிந்த பின்னும் உயிர் வாழும் நான் இகழத்தக்கவளே. விஸ்வாமித்திரரின் யாக சம்ரஷத்தினால் புகழ்பெற்றவரும், எல்லோரிடமும் நற்குணத்தையே காண்பவரும், செய்நன்றி மறவாதவரும், தயை நிரம்பியவருமான என் ராமன் என்னிடம் காட்டும் ஏன் தயை இல்லாதவரானார்? என் ராமன் என்னிடம் மட்டும் ஏன் தயை இல்லாதவரானார்? கொடிய விராதவனை வதைத்த ஸ்ரீராமன் ஏன் இன்னமும் வரவில்லை? ராமபாணத்திற்கு எங்கும் தடை இல்லையே. ராமர் இன்னமும் என்னை மீட்காததின் காரணம் என்ன? ராமர் என் இருப்பிடத்தை இன்னமும் அறியவில்லை போலும். என்னை மீட்க முனைந்த ஜடாயுவும் ராவணனால் கொல்லப்பட்டது. என் இருப்பிடத்தை ராமர் அறிந்தால் உலகத்தின் இராட்சச பூண்டே இல்லாமல் செய்து விடுவார். ராவணனை அழித்து விடுவார். வெகு விரைவில் இந்த இலங்கை கணவனை இழந்த கைம்பெண் போல் காட்சியளிக்கப் போகிறது. ராவணனால் எனக்கு விதிக்கப்பட்ட 12 மாத கெடு முடியப் போகிறதே. மாமிசத்தை புசிக்கும் அரக்கியர் என்னை ராவணனுக்கு உணவாக படைத்துவிடப் போகிறார்கள். எனது பிரிவினால் துக்கப்பட்ட ராமன் தன் உயிரை விட்டு தேவலோகம் சென்று விட்டிருப்பாரோ? ராம தரிசனம் பெறும் தேவர்கள் புண்ணியசாலிகள். என் நிலை என்னவென்று அறியாமல் அவர் உயிரை விட்டிருக்க மாட்டார். இது எனது பூர்வ ஜென்ம பாபத்தின் விளைவோ? மகாத்மாவான ராமரை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் உயிரை விட்டு விடுவதே மேல் என நினைக்கிறேன். என் பிரிவால் வைராக்கியம் பெற்று ராமனும் இளவலும் காட்டிலேயே தவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ? பற்றுதலாலும் பற்றுக்கொண்ட பொருள்களின் இழப்பாலும் துக்கம் சம்பவிக்கும். இந்த இரண்டையும் கடந்த மகாத்மாக்களை நான் நமஸ்கரிக்கிறேன். பற்றற்ற தன்மைகளை விளக்காத நான் ராவணனின் வசப்பட்டுள்ளதால் உயிரை விடத்தான் போகிறேன். 26வது சர்க்கம் முற்றிற்று.